வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் டிவிடெண்ட்ஸ், ஐபிஓ, ரைட்ஸ் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்பிளிட்ஸை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா டிவிடெண்ட் அப்டேட்ஸ் பத்தி பார்த்துடலாம். விந்தியா டெலிலிங்க்ஸ் இவங்க ஒரு ஷேருக்கு 16 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா 5th செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. செயில் டிவிடெண்ட் 1 rupee 60 paise அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா 9th செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ப்ளூ காட் என்டர்டெயின்மெண்ட் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூவை 10லிருந்து 1 மாத்துறாங்க. அப்படின்னா ஒரு ஷேர் வச்சிருந்தா அது 10 ஷேராக மாறும். இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா செப்டம்பர் 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 32 rupees. அடுத்ததா அப்கமிங் ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். அமந்தா ஹெல்த் கேர் இந்த ஐபிஓட சைஸ் 126 crores இருக்கு. முழுவதுமே ஃப்ரெஷ் இஷ்யூ. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 119 ஷேர்ஸாக இருக்கு. ஒரு லாட்டில் இஷ்யூ ப்ரைஸ் மினிமம் 120 மேக்ஸிமம் 126 rupeesனு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓ செப்டம்பர் 1லிருந்து 3 வரைக்கும் ஓப்பனில் இருக்க போது ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அப்கமிங் ரைட்ஸை பற்றி பார்த்துடலாம். கோவன்ஸ் சாஃப்ட் சோல் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37 rupees 62 paise இருக்கு. இவங்க இஷ்யூ அமௌண்ட் 7.38 crores இருக்கு. இஷ்யூ ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு 10 rupeesனு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகுது. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் 29 August இருக்கு. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 1:2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 ஃபுல்லி பெய்டு ஷேருக்கு ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிரெடிட் ஆகும். இது ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ அப்ளை பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட்டும் ஒரே தவணையிலேயே கட்டிடணும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இன்னும் அவங்க கொடுக்கல. அடுத்ததா சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 rupees 78 paise. இந்த ரைட்ஸ் இஷ்யூ பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூ செப்டம்பர் 2லிருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் ஓப்பனில் இருக்க போது ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட்டா செப்டம்பர் 11 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒருவேளை இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணல வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க செப்டம்பர் 2லிருந்து 11க்குள்ள அவங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று அந்த கேஷை எடுத்துக்கலாம். அடுத்ததா அருணிஸ் அடோப் இந்த ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 635.85 இருக்கு. ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months டைம் கேப்குள்ளேயே வந்து ஒரு 160% வரைக்கும் ரேலி ஆயிருக்கு. ஸோ இது மேபி ஒரு ஆப்ரேட்டர் மேனிப்புலேட்டிவ் ஸ்டாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க ரைட் இஷ்யூ கொண்டு வராங்க 60.48 crores. இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 12 rupees 60 paise ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகுது. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா 26th August கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:1. அப்படின்னா ஒரு ஃபுல்லி பெய்டு ஷேர் வச்சுருந்தாங்கன்னா ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு 16 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இது வந்து ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ அப்ளை பண்ணும்போது ஒரே தவணையிலே இந்த 12 rupees 60 paise வந்து கட்டிடணும். அடுத்ததா டீப் டைமண்ட் இந்தியா இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 rupees 26 paise. இதுவும் ஒரு பெனி ஸ்டாக் தான். இவங்க டோட்டலாக 399.78 crores ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வராங்க. இது ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ. இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 4 rupees 16 paise ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 2:1. ஸோ ஒரு ஃபுல்லி பெய்டு ஷேர் வச்சுருந்தாங்கன்னா ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு 2 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ ரெக்கார்ட் டேட் August 29 இருக்குது. இந்த ரைட்ஸ் இஷ்யூ செப்டம்பர் 9 ஓப்பன் ஆகி செப்டம்பர் 19 க்ளோஸ் ஆகுது. ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட் செப்டம்பர் 15. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம்.